ஆஸ்திரேலியாவில் எனக்கு பிடிச்ச பல விஷயத்தில் இன்க்ளூஷனும் ஒன்றுங்க. அதாவது இன்க்ளூஷன் இங்கே எதை வச்சு சொல்கிறாங்க, ரேசிசம் புல்லிங்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நிறைய ஒர்க் பிளேஸ், ஸ்கூல் அந்த மாதிரி இடத்துல கூட இந்த இன்க்ளூஷனை பற்றி என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பேசிக்காக இன்க்ளூஷன்னா என்னன்னாக்கா, பொதுவாக எல்லாரையுமே, எல்லா நாட்டு மக்களையுமே, எல்லா இன மக்களையுமே சமமாக ஒன்றா பார்க்கணும். ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மல்டிகல்ச்சரல் டேன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த மல்டிகல்ச்சரல் டேயில் வந்து எல்லா கல்ச்சர்ஸையுமே வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் எங்கள் ஏரியாவில் வந்து மல்டிகல்ச்சரல் டே செலிப்ரேட் பண்ணது தான் இது. ஸோ அதில் வந்து இந்தியன் டான்ஸ், பிரேசில் டான்ஸ், ஆஃப்ரிக்கன் டான்ஸ் எல்லாத்தையுமே வச்சுருந்தாங்க. அது அங்கே வந்து எல்லாருமே ரொம்ப ரசித்து என்கரேஜ் பண்ணி ரொம்ப ஆர்வமாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. நான் இங்கே இருந்து பார்த்த வரைக்கும் சரி, நான் அந்தளவுக்கு யாரையுமே ரேசிஸ்ட்டாக எனக்கு முன்னாடி பிஹேவ் பண்ணி பார்த்ததில்ல. ஒரு நேரம் சில மக்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க, மேபி அன்றைக்கி அவங்க பேட் மூடில் இருந்துருக்கலாம், இல்லை அவங்களோட மென்டாலிட்டி வேறு மாதிரி இருக்கலாம். அதை தவிர்த்து இந்த மாதிரி எனக்கும் சரி, எங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி, இந்தளவுக்கு ரேசிசம், அதாவது ஆஸ்திரேலியன் ரேசிசம் பண்ணுற மாதிரி சொல்லி கேட்டதும் இல்லை. அதுக்காக ரேசிசம் எங்கேயுமே இல்லைன்னு சொல்ல வரல, நான் பர்சனலாக அனுபவிச்சதுலன்னு தான் சொல்கிறேன். ஸோ ரேசிஸ்ட்னு பார்த்தாக்கா உலகத்தில் எல்லா நாட்டிலையுமே எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம்